ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் மாதிரி இப்போ நான் செஞ்சுருக்க மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸுக்கு பின்புறம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷை பார்டர் மாதிரி கூட வைக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். கிளாஸ் பீட்ஸ் எப்பயுமே அழகாக இருக்கும், பிரைடல் லுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக் பீட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட் இல்லாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் சில்வர் பீட்ஸ் கிராண்ட் லுக்கு கொடுக்கும். பார்ட்டி வேருக்கு ரொம்பவே பொருத்தமான இந்த பாசி ஒர்க் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பாசியை வச்சு தைக்கும் போது டபுள் நாட்டு போட்டு தான் தைக்கணும். இல்லை அப்படின்னா இந்த பாசியோட நூல் தளர்ந்து போயிடும். தளர்ந்து போயிருச்சு அப்படின்னா ஒன்று உருக ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக டபுள் நாட்டு போட்டுக்கோங்க. டக்குன்னு ஒரு கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னா சும்மா 4 ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பேப்பரில் ஃப்ளவர் செஞ்சு விட்டுனீங்கன்னா ஒரு ஐஸ் குச்சி கிராஃப்ட் ரெடி ஆயிரும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிரும். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அது சாஃப்டாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். டெய்லி வேர் பண்ணுறதுக்கு இந்த சுகர் பீட்ஸை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். உங்கள் ப்ளவுஸும் ரொம்பவே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிவிங்க. கொஞ்சம் பேப்பரும் கொஞ்சோன்னு ஐஸ் ஸ்டிக்கு இல்லைன்னா ஸ்ட்ரா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் செஞ்சு முடிச்சிடலாம் 5 மினிட்ஸில். இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளவர்லாம் நீங்கள் செய்கிறப்ப அதை வால்லையும் ஒட்டிக்கலாம். நீங்கள் பஞ்சாக செஞ்சு உங்களுடைய பார்க்லேயும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க. பேக்ரவுண்டுக்கு ஜூட்டு கிளாத்தை வச்சு நீங்கள் பேஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளன் நூலை வச்சு நீங்கள் ட்ரீ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த குச்சிகள்லாம் நிறைய குச்சிகள் கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி குச்சிகளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஹாட் ஷேப்ஸில் இந்த குந்தன்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் கடைகளுக்கே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக சேல்ஸ் ஆகும். உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே ட்ரை பண்ணி நீங்களே மாடல்ஸ்லாம் ரெடி பண்ணி உங்கள் ப்ளவுஸை அழகுபடுத்தலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளவுஸுக்கும் நீங்கள் அழகு சேர்க்கலாம். இது ஒரு ஆர்டராகவே எடுத்து நீங்கள் பண்ணலாம். பேஸுக்கு கார்ட்போர்டு, எம்டிஎஃப் போர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறப்ப ஐட்டம் ஒட்டும் போது பெஃபி பாண்டு இல்லைன்னா பெஃபி கன் க்ளூ ஒட்டுனீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் தொங்க விடுறதுக்கு லைலான் நூல் போட்டிங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி வால் டெக்கரை லிவிங் ரூமுக்கும் கிட்ஸோட ரூமுக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு க்ரியேட்டிவ் லுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்கள. கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும். பேக்குக்கு பிளாக் கலர் ஒயிட் கலர் போர்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கிட்ஸோட ஃப்ராக்குக்கு டிஷர்ட்டுக்கு நீங்கள் இந்த மோட்டிஃபை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேபி டவல் ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டெடிபியர் மோட்டிஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். யாரை பார்த்தாலும் இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்க வேஸ்ட் பட்டன்ஸ் உங்கள் ப்ளவுஸில் உங்கள் ஷர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பட்டன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் க்ரியேட்டிவாக ரீசைக்கிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரேம் போட்டு உங்கள் வீட்டு ஹாலில் மாட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும், க்ரியேட்டிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். யார் வந்தாலும் எங்கே வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க, எப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணி அவங்க எங்கே இருந்தாலும் ஒரு பீஸை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ரக்ஷா பந்தனுக்கும் சரி, நீங்கள் ராக்கி கட்டுறதுக்கும் சரி, இல்லைன்னா ப்ரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாசியாக யூஸ் பண்ணிக்கலாம், கொலுசாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பல பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக செஞ்சு நீங்கள் ஹேண்ட்பேக்குக்கு ஹேண்டிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னுடைய ஐடியாவை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வால் ஹேங்கிங் டெக்கரேஷன், கிளாஸ் ரூம் டெக்கரேஷன், ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன், ஸ்கூல் டெக்கரேஷன், கிஃப்ட் ரேப்பிங் டெக்கரேஷன், ஃபோட்டோ ஃப்ரேம் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சேல்ஸ் ஆகும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
நான் செஞ்ச மாரி இந்த பேப்பர் பொம்மைய வந்து உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க நோட்டுலயும் சரி, புக்லயும் சரி இந்த மாரி ஒட்டி வச்சுக்கிருவாங்க. அது பார்க்கறதுக்கு க்யூட்டா இருக்கும். அப்பப்ப திறந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிருவாங்க. அந்த ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மாடல்ஸ் ஃபேஸ வந்து நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து இந்த பச்சை கலருக்கு அவுட்லைன் வந்து பிளாக்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர நீங்க குடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாரி பூக்கள செஞ்சு நீங்க ரங்கோலி டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, நீங்க வந்து இந்த தாம்பூல தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டுகளுக்கு வைக்கிறதுக்கும் இந்த மாரி ஃப்ளவர்ஸ யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். விண்டோ டெக்கரேஷனுக்கும் இந்த மாரி பூக்கள் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இந்த மாரி பூக்கள செஞ்சு கிரீடமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வால் டெக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படிலாம் வசதிக்கு தகுந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி ஒரு மெத்தட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு போர் அடிக்கிற சமயத்துல இந்த மாரி வந்து சின்ன சின்ன பேப்பர் கிராஃப்ட் வந்து சொல்லிக் குடுங்க. அவங்க ஈஸியா கத்துக்குருவாங்க. சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை இந்த கிராஃப்ட்ட வந்து கத்துக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாவும் இருக்கும். அதே மாரி ஒரு விளையாட்டாவும் நீங்க சொல்லிக் குடுக்கலாம். விளையாட்டா சொல்லிக் குடுக்குறப்ப அவங்க வந்து டிவி பார்க்கறது, செல்லு பார்க்கறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும். இது வந்து மோட்டிவேட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க சொல்லி செஞ்சுக்கலாம். அது மாரி உங்க குழந்தைங்க வந்து அதிகமா வந்து ஆர்வத்த தூண்டணும் அப்படின்னா, இந்த மாரி கிராஃப்ட் ஐடியாஸ வந்து நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க ஈஸியா கத்துக்குருவாங்க. அதே மாரி ஸ்கூல் ஃபங்ஷன் எந்த ஒரு போட்டினாலும் அவங்க கலந்துக்குருவாங்க. நன்றி, வணக்கம்.